பிரபஞ்சத்தோட விதிகளை ஒரு சம்பவம் மொத்தமா மாத்தி எழுதிடுச்சு. வானியலாளர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே கேள்வி கேட்க வச்ச ஒரு பயங்கரமான மர்மமான வெடிப்பை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாமே ஒரு சிக்னல்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. பிரபஞ்சத்தோட ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு பகுதியில இருந்து வந்த ஒரு மர்மமான ஒலி. அதோட சக்தி அட்டேங்கப்பா, நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிற ஒரு முழு கேலக்சியோட ஒளிய விட அது பிரகாசமா இருந்துச்சு. ஆனா உண்மையான அதிர்ச்சி என்ன தெரியுமா? அந்த ஒளி நிக்கவே இல்ல, மணிக்கணக்கா எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. சரி வாங்க, இந்த மர்மத்தோட ஆழத்துக்குள்ள போலாம். இந்த நிகழ்வோட பேரு GRB 250702b. இது வெறும் ஒரு வெடிப்பில்ல, இது 7 மணி நேரத்துக்கும் மேல நீடிச்ச ஒரு பிரபஞ்ச புயல். இந்த ஒரு விஷயம் போதும், விஞ்ஞான உலகமே திகைச்சு போயிடுச்சு. இந்த நிகழ்வோட பிரம்மாண்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல கேமா கதிர் வெடிப்பு, அதாவது GRBனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுங்க தான் பிரபஞ்சத்திலேயே நடக்கிற பவர்ஃபுல்லான வெடிப்புகள். ஆனா பொதுவா அதுங்க சில செகண்ட்ஸ்லயோ இல்லனா 1-2 நிமிஷத்துலயோ முடிஞ்சிரும். அப்போ இந்த ஒரு வெடிப்பு மட்டும் ஏன் வானியலோட விதிகளை மாத்தி எழுதுது? இதுல அப்படி என்ன ஸ்பெஷல்? வாங்க பார்க்கலாம். 7 மணி நேரம் யோசிச்சு பாருங்க. பொதுவா சில நொடிதான் நீடிக்கிற ஒரு விஷயம் பல மணி நேரத்துக்கு தொடர்ந்து நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ரெக்கார்டையும் இது சுக்கு நூறா உடைச்சிடுச்சு. இதோட விசித்திரம் வெறும் நேரத்துல மட்டுமல்ல, வழக்கமான வெடிப்புகள் மாதிரி இல்லாம இது ஒரே இடத்துல இருந்து திரும்ப திரும்ப வெடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பெரிய வெடிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே அதே இடத்துல இருந்து ஒரு எக்ஸ்ரே சிக்னலும் வந்திருக்கு. இந்த விஷயங்கள் இப்போ இருக்கிற எந்த சயின்ஸ் தியோரிக்குள்ளலும் அடங்கல. ஒவ்வொரு மர்மத்துக்கும் ஒரு மூலம் இருக்கும் இல்லையா? வாங்க, இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச கிரைம் சீன் எங்க நடந்ததுன்னு கண்டுபிடிப்போம். இப்போ உங்க மனசுல இந்த கேள்விதான் ஓடிட்டு இருக்கும், இவ்ளோ பெரிய விசித்திரமான வெடிப்பு எங்கிருந்துதான் வந்துச்சுன்னு. டெலஸ்கோப் வச்சு இந்த சிக்னல் வந்த இடத்தை கண்டுபிடிச்சப்போ மர்மம் இன்னும் அதிகமாச்சு. இது பில்லியன் கணக்கான ஒளியாண்டுகளுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு கேலக்சிலேருந்து வந்திருக்கு. வேற மாதிரி சொல்லணும்னா, நாம ஒரு டைம் டிராவல் பண்ணி பிரபஞ்சம் ரொம்ப இளமையா இருந்தப்போ நடந்த ஒரு சம்பவத்தை இப்ப பாத்துட்டு இருக்கோம். சரி, இந்த குற்றத்தை செஞ்சது யாரு? விஞ்ஞானிகள் இப்போ சில முக்கிய சந்தேக நபர்களை நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. அதாவது இதுக்கான அறிவியல் தியரிகளை நாம இப்போ ஆராயலாம். விஞ்ஞானிகள் கிட்ட 3 சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு. முதல் கதை, ஒரு பெரிய கருந்துளை அது பக்கத்துல வந்த ஒரு நட்சத்திரத்தை அப்படியே பிச்சு சாப்பிடுது. 2வது கதை, ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி கருந்துளையோட காந்த சக்தி கொண்ட ஜெட்டு சுத்திட்டே இருந்து அதோட ஒளி கீற்ற ரொம்ப நேரம் நம்மள நோக்கி அடிச்சிருக்கலாம். 3வது கதை, கருந்துளை அந்த நட்சத்திரத்தை ஒரே அடியா முழுங்காம கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சு ஒவ்வொரு தடவையும் ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். ஒரு ரெக்கார்ட் பிரேக் ஆச்சு, சரி. ஆனா இந்த கண்டுபிடிப்பு ஏன் வானியலோட அடிப்படையே மாத்துது? இதோட உண்மையான தாக்கம் தான் என்ன? இங்கதான் அசல் விஷயமே இருக்கு. GRB 250702b நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்சு வச்சிருந்த எந்த வகை GRB கூடவும் பொருந்தல. இது ஒரு புது வகை பிரபஞ்ச வெடிப்பா இருக்கலாம். அப்படின்னா கருந்துளைகள், நட்சத்திரங்கள் பத்தின நம்ம பாட புத்தகங்கள்ல ஒரு புது அத்தியாயத்தையே நம்ம எழுத வேண்டியிருக்கோம். இந்த நிகழ்வு ஒரு விஷயத்த நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. நம்ம கற்பனை பண்றதை விட பிரபஞ்சம் ரொம்ப விசித்திரமானது, ரொம்ப சக்தி வாய்ந்தது. நமக்கு தெரியாத ரகசியங்களோட வாசல தான் நாம இப்போ லேசா தட்டியிருக்கோம். அப்போ நாம இப்போ ஒரு புது வகையான பிரபஞ்ச வெடிப்புக்கு சாட்சியா இருக்கோமா? இந்த கேள்விதான் எதிர்கால ஆராய்ச்சிகளுக்கு வழிகாட்டப் போகுது. இந்த பிரபஞ்ச பயணம் உங்க சிந்தனைக்கு ஒரு நல்ல விருந்தா இருந்திருக்கும்னு நம்புறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த விசித்திரமான வெடிப்புக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க தியரிகளை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். இது மாதிரி பிரபஞ்சத்தோட ஆச்சரியமான மர்மங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க எங்களோட பயணத்துல இணைஞ்சுக்கோங்க. அடுத்த விளக்கத்துல சந்திப்போம்.